முடித்திருத்தும் தொழில் செய்து வரும் 80 வயது முதியவரின் சுவாரஸ்ய பின்னணி பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கிராமங்கள் நகரங்களில் கோலோச்சி கொண்டிருந்த பல தொழில்கள் நவீனத்தின் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் இல்லாமலாகிவிட்டன. ஆனால் முடித்திருத்தும் தொழில் செய்து வரும் 80 வயது முதியவர் ஒருவர் 8க்கும் மேற்பட்ட கிராமத்தினரை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாடிக்கையாளராக கொண்டுள்ளார். சனி ஞாயிறு தினங்களில் மானாமதுரை சிவகங்கை நெடுஞ்சாலை பகுதியில் வலம் வரும் வாய்ப்பு கிடைத்தால் இதை கவனியுங்கள். கிளாசிக் திரைப்படங்களில் இடம்பெறுவதைப் போன்ற முடித்திருத்தும் கடை ஒன்றை உங்களால் பார்க்க முடியும். தார்பாய் வேயப்பட்ட இந்த கடையின் உரிமையாளர்தான் 80 வயதான சோனை முத்து. இவரது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தயாபுரம். தனது 17 வயதில் முடித்திருத்தும் தொழிலில் இறங்கினார் சோனை முத்து. அதாவது 5 ரூபாய்க்கு ஷேவிங், 20 ரூபாய் கட்டிங் என இருந்த காலத்தில் இந்த தொழிலை துவங்கினார். தற்காலத்தில் கிராமத்தில் கூட குளிர்சாதன வசதி கொண்ட முடித்திருத்தும் கடைகள் வந்துவிட்டது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக தார்பாய் வேயப்பட்ட இந்த சின்ன இடத்தில்தான் தன் தொழிலை நடத்தி வருகின்றார் சோனை முத்து. 5 ரூபாய்க்கு வேலை, 5 ரூபாய்க்கு தான் ஷேவிங்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரு 10-30 ரூபா கொடுக்குறாங்க. அதை வச்சு தாங்க எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளை 3 பொட்டை பிள்ளை, 3 பொட்டை பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு தேங்க எனக்கு கஞ்சி ஆச்சு குடிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சனி ஞாயிறுக்கு இங்கே நான் வருவேன். இவரிடம் முடி திருத்தம் செய்ய படையெடுப்பார்கள். தன் வாடிக்கையாளர்களை மயக்க விதவிதமான ஸ்னோக்களோ, டிவி, குளிர்சாதன வசதியோ, புத்தம் புது பாடல்களை ஒலிக்கும் ஹோம் தியேட்டர்களோ இவரிடம் இல்லை. ஆனாலும் இந்த கிராமத்தினர் முதியவரிடம் முடித்திருத்தம் செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். முதல்ல வெட்டையில் தான் 5 ரூபா ஷேவிங்க்கு வாங்கினேன், 20 ரூபா முடி வெட்ட வாங்கினேன். இப்போ 50 ரூபா முடி வெட்ட கொடுப்பாங்க, 30 ரூபா ஷேவிங்கு கொடுப்பாங்க. ஷேவிங் என்றால் 20 ரூபாய், கட்டிங் என்றால் 50 ரூபாய். தான் செய்யும் தொழிலுக்கான கட்டண உயர்வென இவ்வளவுதான் உயர்த்தியுள்ளார். குறைந்த அளவு சம்பாத்தியம் என்றாலும் இதை வைத்தே தன் 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து சாதித்து விட்டார் சோனை முத்து. பொன்னகுளத்திலிருந்து வராங்க, கொலையனூரை பக்கம் இருந்து வராங்க, சூரகுளம் மணக்குளத்திலிருந்து வராங்க, வலசை நத்தவரைக்கிலிருந்து வருவாங்க, உருளியிலிருந்து வருவாங்க, 2வது நத்தவரைக்கு வலசை எல்லாம் வராங்க. கடமைகள் முடிந்தது, இனியும் இந்த தொழில் வேண்டாம் என்று நினைக்காதவர் சுறுசுறுப்பாக வார இறுதி நாட்களில் தன் ஜாகையை விரித்து தொழிலை தொடங்கிவிடுகிறார். இதில் கிடைக்கும் வருவாயை வைத்துதான் தற்போது குடும்பமும் நடத்தி வருகின்றார். எதிர்காலம் என்னாகும் என்ற பயத்தில் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி மருத்துவர்களை சந்திக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை நின்று நிதானமாக வாழ கற்றுக் கொடுக்கிறது முதியவரின் இந்த உண்மை கதை. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.